ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என் வீட்ல பன்னீர் ரோஸ் செடியில எப்பவுமே வந்து பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நான் என்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்றேன், என்ன உரம் கொடுத்து பராமரிக்கிறேன் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். நம்ம கிளைமேட்டுக்கு வந்து இந்த பன்னீர் ரோஸும், நாட்டு ரோஸும் வந்து எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாம வந்து சூப்பராவே வளரும். ஸோ நீங்களும் வந்து இந்த 2 செடியும் வந்து மறக்காம வீட்ல வச்சு வளர்த்து பாருங்க. இப்போ வந்து உரம் வந்து என்னன்றத பத்தி பார்க்கலாம். இது வந்து வீட்லயே செஞ்ச கிச்சன் கம்போஸ்ட் ஒரு 2 கைப்பிடி எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சாம்பல். சாம்பல் வந்து ஒரு கைப்பிடி எடுத்து வச்சிருக்கேன். அந்த சாம்பல்ல வந்து நெறைய பொட்டாசியம் சத்து இருக்கு. அப்புறம் 1 ஸ்பூன் வேப்பம் புண்ணாக்கு. வேப்பம் புண்ணாக்கு வந்து என்ன பண்ணும்னா, மண்ல வந்து எதனா பூச்சி தாக்குதல் இருந்துச்சுன்னா, அத வந்து கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் 1 ஸ்பூன் போன் மீல் எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து வாழைப்பழத்தோல், முட்டை ஓடு, டீ தூள் அதெல்லாம் வந்து வெயில்ல காய வச்சு பொடி பண்ணி, அது வந்து ஒன்னொன்னுத்துலயும் 2, 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அத வந்து இப்போ நானு வந்து பன்னீர் ரோஸ் செடி ட்ரிம் பண்ணி வச்சிருக்கேன். கட் பண்ணி வச்சிருக்கேன். அதில வந்து இப்போ வந்து மண்ல வந்து போட்டு விட போறேன். நம்ம உரம் எப்போ குடுக்கும்போதும், மண்ணு வந்து லைட்டா கலறிட்டு, லூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து உரத்த வந்து மண்ல வந்து கலந்து விடுங்க. அப்பதான் வந்து சாயிலுக்கு வந்து நல்ல காற்றோட்டமா இருக்கும். மறக்காம வந்து தண்ணி ஊத்தி விடுங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க உரம் போடும்போது, செடிய வந்து சாஃப்ட் ப்ரூனிங் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா நீங்க போடுங்க. அது அந்த உரம் போட்டு ஒரு 15 டேஸ் கழிச்சு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். பாருங்க புது துளிர் வருதுல்ல, நான் கட் பண்ணி விட்ட இடத்துலேருந்து இப்போதான் சின்னதா ஒரு துளிர் வந்திருக்கு. ஏற்கனவே வந்து மொட்டுலாம் கூட வந்திருக்கு. இங்க பாருங்க. எத்தன மொட்டு இருக்கு பாருங்க ஒரே கிளையில. இந்த பன்னீர் ரோஸ் செடி வந்து நம்ம ஈஸியாவே வீட்ல வந்து வளர்க்கலாம். நல்லா ஒரு க்ரோ பேக் சைஸ் வந்து ஒரு 15 இன்ச்சுக்கு மேலேயாவது இருக்கணும். அப்படி நம்ம பெரிய க்ரோ பேக்ல வச்சோம்னா, நம்ம செடி வந்து நல்லா பெருசா மரம் மாரி வளரும். பாருங்க எவ்வளோ புது தளிர்லாம் வந்திருக்கு. ஒவ்வொரு தளிர்லயும் மொட்டு வந்திருக்கு. ஒரு 3, 4 மொட்டாவது கண்டிப்பா இருக்கும். இந்த உரத்த வந்து நீங்க மாசத்துக்கு ஒரு முறையாச்சும் மண்ல போட்டு விட்டுருங்க. அதுவே போதும் இந்த பன்னீர் ரோஸ்க்கு. இப்போ வந்து ஒரு 20 டேஸ் கழிச்சு அதோட அப்டேட் பார்க்கலாம். நான் உரம் போட்டு ஒரு 20, 25 டேஸ் ஆயிடுச்சு. கீழ வந்து கிளை இருக்குல்ல, அங்க வந்து பேசில் ஷூட்ஸ் கூட வந்திருக்கு. ஒரு பேசில் ஷூட்ஸ் வந்து செடிக்கு வந்தாவே அந்த செடி வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கு. வேர் நல்லா பரவி இருக்கு அப்படின்றது அர்த்தம். தெரியுதுங்களா உங்களுக்கு? சின்னதா ஒரு பேசில் ஷூட் அடியிலேருந்து வந்திருக்கு. இப்போ தான் அது சின்னதா வளர்ந்துருக்கு. இன்னும் ஒரு 5 டேஸ் கழிச்சு அதோட அப்டேட் வந்து நான் காமிக்கிறேன். இப்போ வந்து உரம் வச்சு 25 டேஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த பேசில் ஷூட் வந்து எவ்வளோ நீட்டுக்கா பெருசா வளர்ந்துருக்கு பாருங்க. அடியிலேருந்து வந்திருக்கு. நல்லா அதோட கிளையும் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வந்திருக்கு. இது மட்டும் இல்ல, இன்னொரு ஷூட்டும் வந்து வந்திருக்கு குட்டியா. இருங்க காமிக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? குட்டியா இப்போ தான் வருது. ஸோ நீங்கள் வந்து பேசில் ஷூட் வரா மாரி ரோஜா செடிக்கு உரம் வந்து இப்படி குடுத்து பாருங்க. அப்போ தான் உங்களோட செடி வந்து நல்லா மரம் போல வளரும். நெறைய கொத்து கொத்தா பூக்கள் பூக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.